வெல்கம் டு கேரளா டிகேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஒரு அருமையான வின்னிங்கு. ஏன் சொன்னோம்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக சி போர்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எதனால் சி போர்டு வந்து 1ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 221 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. அதே மாதிரி நமக்கு கீழேயும் நமக்கு அதே மாதிரி 221ங்கிற நம்பர் தான் நமக்கு கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே நமக்கு 221 தான் நமக்கு ஒரு செம்மையாக வின்னிங் வந்துச்சு. அதாவது பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வின்னிங் அருமையாக எடுக்க முடியும். அதனால தான் நம்ம சொன்னோம். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் தான், அருமையான ஒரு வின்னிங் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 நம்பர் நேற்றே சொன்னோம். நேற்று யாராவது பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா நம்ம இது வந்து என்ன சொன்னோன்னா, கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தாங்க கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவன் நல்லாவே தெரியும். ஏன்னா 6 5 4 தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு 6 5 4 தான் கொடுத்தாங்களே தவிர வேறு ஒன்றுமே கொடுக்கல. ஏன்னா 3 5 4ன்னு கொடுத்தாங்க. அதையே பேஸாக வச்சு நம்ம என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக 6 5 4 தான் கொடுக்கணும், இதை தவிர வேறு எந்த நம்பர் கொடுக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடினாங்க. அதே மாதிரி நேற்று அன்சோல்டு நம்பரை பேஸை வச்சு தான் நம்ம சொன்னோம். கண்டிப்பாக வந்து நம்ம என்ன சொன்னோம்னா 102, அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 102ங்கிற இந்த நம்பர் வந்து அன்சோல்டாக போயிடுச்சு. நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த 2 நம்பர் நமக்கு ஆட்டத்தில் கொண்டு வந்துருவாங்க. அதாவது 1 0 கொண்டு வந்துருவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே நமக்கு இன்றைக்கி 1 0 தான் கொண்டு வந்தாங்க ஆட்டத்தில். 041ங்கிற நம்பர் நம்ம கொண்டு வந்துட்டாங்க. ஒரு அருமையான ஒரு மெத்தடு. ஒரு சின்ன கால்குலேஷன் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய வின்னிங் எடுத்து கொடுத்துச்சு. காரணம் என்னென்னா, சின்ன கால்குலேஷன்னா வந்து இது ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 221 அப்படிங்கிற அந்த சின்ன கால்குலேஷன் 1ஆம் நம்பர் கிடச்சிது. அது போக நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 3 5 4 அதே மாதிரி 6 5 4 அப்படிங்கிற எதிர்பார்த்தோம். 6 5 4க்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி தான் அருமையான ஒரு மெத்தடு நம்மளை கொடுத்தாங்க. 4ஆம் நம்பரை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க செம்மையாக. சரிங்க, அதை தான் எதிர்பார்த்தோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோம், கண்டிப்பாக நான் 5ஆம் நம்பர் கொண்டு வந்து 5க்கு 4ன்னு கொண்டு வந்து கொடுக்காம விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக அப்படி தான் ஆடுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா நேற்றே நம்ம வந்து 4ஆம் நம்பர் பி போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம். நேற்று வரல, ஆனால் இன்றைக்கி வந்திருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருச்சு. நம்ம நேற்று கொடுத்ததுலேயே நம்ம என்ன கொடுத்தோம்னா, நேற்று முந்தின நாள் கொடுத்ததில் 50-50 நம்ம என்ன கொடுத்தோம், பி போர்டில் 4ஆம் நம்பர் வந்தே தீரணும்னு கொடுத்தா நான் வரல. அதுக்கு பதில் 5ஆம் நம்பர் வந்துருச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக பி போர்டில் தான் 4ஆம் நம்பர் வந்தே தீரணும், 4ஆம் நம்பருக்கான பேஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா 50-50 கொடுத்தது, அதுக்கப்புறம் 4 நம்பர் கொடுக்கவே இல்லை. அதனால் கண்டிப்பாக 4 நம்பர் ஆடுவாங்க. நம்ம மாதம் கடைசி ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக 4 நம்பர் ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி சொன்ன மாதிரியே 041ங்கிற நம்பர் நமக்கு டைரெக்டான வின்னிங் தான். நேற்று ஆல் போர்டில் பார்க்காதவங்க 0 கண்டிப்பாக ஆல் போர்டில் வந்தே தீரணும் கொடுத்தோம். அதே மாதிரி 4ஆம் நம்பர் பி போர்டில் கொடுத்தோம், சி போர்டில் 1ஆம் நம்பர் கொடுத்தோம். செம்மையாக வின்னிங், செம்மையாக தட்டி தூக்கியாச்சு. சரிங்களா, அதே மாதிரி தான் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து நிர்மல் கம்பெனி. சரிங்க, நிர்மல் கம்பெனி என்ன நம்பருங்க ஆடுவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 378ங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, எப்பயுமே அதை பேஸை வச்சு ஆடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய ட்ரா நம்பர் இருக்குல்ல, போன வாரம் ட்ரா நம்பர் 421, அதை பேஸை வச்சு ஆடுவாங்க. இந்த 2 நம்பரும் பேஸை வச்சு ஆடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வாரத்தில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஆடினாங்க இல்லையா, நிர்மல் கம்பெனி 9 நம்பர் ஆடினாங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணாங்க, ஏ போர்டு 4 நம்பர் ஆடினாங்க. சரிங்க, அதுக்கு அடுத்த வாரம் மாற்றுவாங்கன்னு பார்த்தா அதே தான், ஏ போர்டு 4 நம்பர் தான் ஆடினாங்க. வேறு எதுவும் மாற்றி ஆடவே இல்லை. திரும்ப நமக்கு ஏ போர்டு 4ஆம் நம்பரே வச்சு கொடுத்தாங்க. சரிங்களா, அப்போ அதே மாதிரி மறுபடியும் 4ஆம் நம்பர் வருங்களா அப்படின்னு கேட்டால், 4ஆம் நம்பரை விட இன்னும் நிறையா நம்பர்கள் வர வேண்டிய நம்பர் இருக்குது. அதை பேஸை வச்சு தான் நாளைக்கு ஆடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். நாளைக்கு எனக்கு 7ஆம் நம்பர் மேலே டவுட்டு. 7ஆம் நம்பர் தான் வரணும். ஏன்னா 4க்கு 7 7க்கு 4 அந்த நம்பர், அதே மாதிரி 0க்கு 7ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, 0 வந்துச்சுன்னா 7ஆம் நம்பர் கட்டாயமாக வந்துடும், வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நம்பருக்கு, அதாவது 7ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது 0க்கு 7ங்கிற நம்பரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது போக ப்ளஸ்ஸு நம்ம என்ன ட்ரா நம்பரில் என்ன கோட் பண்ணியிருக்காங்க, ட்ரா நம்பர் என்ன வருது இன்றைக்கி, ட்ரா நம்பர் 78. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, 78ங்கிற நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த 78 பேஸாக வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. சரிங்களா, உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இங்கே மாற்றி எழுதிக்கிறாங்க 77. சரிங்களா, எப்போயுமே வந்து நமக்கு இங்கே மாறி தான் வருது பாருங்கள். இங்கே வந்து 78ன்னு வந்திருக்கு. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முதல் ட்ராவில் வந்து 76 தான் வந்திருக்கு. சரிங்களா, அப்போ நமக்கு 77வது ட்ரா. அப்படி பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் 7ஆம் நம்பர் தான் அதிகபட்சமாக ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது. அதாவது 377 அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம கணக்குலேயும் நம்ம வந்து 7ஆம் நம்பர் தான் ஏ போர்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. 7ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக
ஃபேவரபுளாகவே வருது. ஏன் அப்படி வருது அப்படின்னா, நான் அதாவது 0க்கு 7ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா பெண்டிங் நம்பருங்க உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து 11ஆம் தேதி தான் நமக்கு வந்துச்சு காரோனியா ப்ளஸில். அதுக்கப்புறம் 7ஆம் நம்பர் வந்துச்சா அப்படின்னா இல்லை, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 நாளாக வராமல் நிற்கிது. அதற்கான வாய்ப்புகள் நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. எனக்கு தெரிஞ்சு ஏ போடு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது வரல அப்படின்னா 0க்கு 3 அதுதான் வரணும். சரிங்களா, இந்த 2 நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ஷார்ட்டாக வரக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா, ஏன்னா 0 வந்துச்சுன்னா 7ஆம் நம்பர் வரும், 0 வந்துச்சுன்னா 9ஆம் நம்பர் வரும். இங்கே பாருங்கள், 0 வந்துச்சுன்னா 3ஆம் நம்பர் வருதா வந்து வராமல் போகவே போகாது. அதே மாதிரி 0க்கு 7 அப்படிங்கிற நம்பர் வந்துடும். சரிங்க, ஏன் 0க்கு 7ன்னு வருதுன்னா, ஏன்னா 2க்கு 0ன்னு வருது பாருங்கள், 7க்கு 0ன்னு வருது பார்த்தீங்களா. 7க்கு 0னா 0க்கு 7ங்கிற நம்பர் கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பர் தான். ஏன்னா 2க்கு 0ன்னு வந்தாலுமே நமக்கு அதே கணக்கு தான், 0க்கு 7ங்கிற கணக்கு தான் வரும், வேறு எதுவும் வராது. அப்போ நம்ம நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம 2 நம்பர் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று 7ஆக இருக்கணும், ஒன்று 3ஆக இருக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். சரிங்களா, அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன வருது அப்படின்னா, எனக்கு 5ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. எதனால் 5ஆம் நம்பர் வருதுன்னா, 5 4 5ன்னு வந்துடும். 5ஆம் நம்பர் திரும்ப வைக்கிறாங்கன்னா நமக்கு திரும்ப ஒரு 5ஆம் நம்பர் அந்த இடத்துக்கு வந்துடணும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்டம் தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம். இங்கே பாருங்கள், நம்ம இங்கே வச்சுருக்காங்க 4 5 4ன்னு வச்சுருக்காங்க இல்லையா, 4 5 4 அதே நம்பரை 5 4 5 அந்த மெத்தடு ஆடுவாங்க. அப்படி தான் ஆடுவாங்க. கேஎலை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நம்பர் வச்சுட்டாங்கன்னா அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வைப்பாங்க. வைக்கிறதுக்கு மாற்ற கருத்தே கிடையாது, அதே மாதிரி ஆடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொன்னோன்னா, இங்கே பாருங்கள் 90ன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறாங்களா. சரிங்களா, 90ன்னு வச்சுக்கோங்க. அது மேலே அப்படியே பாருங்கள் 0 இங்கே வந்து பாருங்கள் 3 3 0 9 அப்படி வந்துருச்சா. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்பரை மட்டும் ஒரே நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்படி அதே ஆட்டம் தான், அதே விஷயம் தான். மேலே வந்து 9ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வச்சுருக்காங்க, கீழே 2ஆம் நம்பர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். 900 900 அந்த கணக்கு தான் வருது. சரிங்களா, கீழேருந்து பார்த்தா 900, மேலேருந்து பார்த்தா 900, 902 903 அப்படி தான். எப்படி செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அது மாதிரி தான் ஆடுவாங்க. அதுதான் ஆட்டம், அதுதான் கேஎலோடைய ஆட்டம். அப்படி தான் ஆடுவாங்க. சரிங்களா, அதை தான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி தான் நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு பி போர்டில் 5ஆம் நம்பருக்கான பேஸு கொஞ்சம் இருக்குது. 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. 5ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 5ஆம் நம்பர் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பி போர்டில். திரும்ப சொல்கிறேன், பி போர்டில் 5ஆம் நம்பர் திரும்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க, வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கும் ஸ்ட்ராங்காக படக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர். என்னங்க திரும்ப 6ஆம் நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா, எதனால் அப்படின்னா 546 ஒரு நம்பர் இருக்குது, 546. அதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா 456 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே மேலே கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே ஆடுவாங்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதை கணக்கு பண்ணி தான் நம்ம அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். ஒன்று வந்தால் 6 வரணும், இல்லைனா 5 வரணும். சரிங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு டவுட்டே கிடையாதுங்க. 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் தான் வரும். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் தான் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர். நாளைக்கு 4ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு 4ஆம் நம்பர் வரணும். ஏங்க 4ஆம் நம்பர் வரணும் அப்படின்னா, 4ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் நாளைக்கு வரவே கிடையாது. 4ஆம் நம்பர் வந்து இங்கே பாருங்கள், எப்போ அடிக்காங்க காரோனியாவில் 18ஆம் தேதி ஆனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கணும், நாளைக்கு கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது 4ஆம் நம்பர். ஏன்னா ஒரு தொடர்ந்து 4ஆம் நம்பர் ஒரு டைம் 4ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து 4ஆம் நம்பர் வைப்பாங்க, வைக்கிறதுக்கும் அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. அதனால் அன்றைக்கி 4ஆம் நம்பருக்கான பேஸும் நாளைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. யாருக்காச்சும் கணக்கில் இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி 4ஆம் நம்பர் வருதுங்க, நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். 4ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. சரிங்களா, அதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வருங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபேவரபுளாக நம்பர் வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் வருது. என்னங்க திரும்ப 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் 1க்கு 2ஆம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறேன்னா 542ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 544 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு 544 ஏற்கனவே இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 544 எதிர்பார்க்குறோம். சரிங்களா, அது மாதிரி வருது. அதே மாதிரி 644ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இல்லைன்னா சொல்லலாம். அதே மாதிரி தான் நம்ம நாளைக்கு 544 இருக்கணும், இல்லை 542 இருக்கணும். ஏன்னா 942ன்னு ஒரு நம்பர் கிடச்சிருச்சு. சரிங்களா, 642ன்னு ஒரு நம்பர் கிடச்சிருச்சு, 752ன்னு ஒரு நம்பர் கிடச்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 542ன்னு வரணும், இல்லைனா 544ன்னு வரணும். சி போர்டு 2 4ங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 6ங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 3ங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். அதுலேயும் ரொம்ப தரவாக செக் பண்ணி பார்த்தா 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்துக்கிறோம். சரிங்களா, இதுக்குள்ளே உங்களுக்கு கணக்குகள் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இன்றைக்கு மாதிரியே நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நேற்று கொடுத்த நம்பர் அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக நமக்கு
அந்த அடித்த அன்சோல்டு நம்பர் அடிக்காமல் விடவே மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம். நான் சொன்னேன், தெளிவாக சொன்னேன். எப்படிங்க தெளிவாக சொன்னேன்னா, அதையும் தெளிவாக சொன்னேன். என்ன சொன்னேன்னா, 2ஆம் நம்பர் வந்துட்டு போயிடுச்சு. ஏன்னா 2ஆம் நம்பரை திரும்ப வச்சுட்டாங்க. அதனால் 2ஆம் நம்பரை கணக்கில் விட்டுருங்க. ஆனால் 0வையும் 1ஆம் நம்பரையும் தெளிவாக வைங்க. வச்சா அடி கண்டிப்பாக உழுகுங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு 0, 1ங்கிற நம்பர் தெளிவாக வச்சு நமக்கு ஒரு அடி நச்சுன்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அதுலேயும் ப்ளஸ் 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தோம். ஆனால் இந்த 0வும் 1ஆம் நம்பர் நம்ம என்ன கணக்கு வச்சோம்னா பேட்டர்ன் கணக்கு அப்படியே கொண்டு வந்த 2-2-2-1ங்கிற அந்த மேலே இருக்கிற பேட்டர்ன் அப்படியே கொடுத்தோம். அருமையாக மேட்ச் ஆகிருந்தது. இன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரியே 041 வின்னிங் நம்பர் தான். சரிங்களா? செம்மையாக ஒரு வின்னிங். கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். நிர்மல் கம்பெனி தான் நாளைக்கு, கவலையே இல்லை, செம்மையாக அடிக்கலாம்.